ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க கூட ஜென்ரலாக என்ன நடந்துட்டு இருக்கு நல்லாவே நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பற்றியும் இல்லை என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணாலும் பற்றி பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? அப்ராடில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் இருந்தாலும் சரி அடிப்படையில் ஒன்று நம்ம எப்பயுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன ஒரு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட நல்ல மனவிட்டு பழகிறதும் நிறைய நட்புகளை வளர்த்துக்கிறதும் அதே சமயத்துல தேவைக்கு மட்டும் கால் பண்ணி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம எப்பயுமே நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை, ஃபேமிலி நல்லா இருக்காங்களான்ற ஒரு வார்த்தையும், இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட நெட்வொர்க்கிட்டும் பேச போகும்போது அதுல உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ கால்ட் கிராட்டிடியூடு. நம்ம இறைவன் நம்மளை படைத்தான். நாம மனிதர்கள் கூட நம்ம எப்படி பழகுறோமோ அதுவே வந்து ஒரு பெரிய நன்றி உணர்வு தான். இது எனக்கு அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களை மாதிரி தான் நான் கத்துக்க முயன்று இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பற்றி அப்ராடில் இருக்கிற நிலைமை நல்லாவே தெரியும். இப்போ வந்து வார் கான்ஃப்ளிக்ட்னால பெட்ரோல்ஸ் விலை ஏறிட்டனால கிட்டத்தட்ட 30% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி இல்லை. இப்போ எங்கே போனாலும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் மற்ற நாடுகளுக்கு எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி இல்லை கல்ஃப்ல இருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதாலும் சரி ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலேயே பல சர்வீசஸ் வந்து ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய ஜிடிபியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்ஃப்ளேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சிக்கன் அண்ட் முட்டை அந்த அந்த அமைப்புகள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கவலையே, ஐயோ சிக்கன் முடிஞ்சு போயிடுச்சா, முட்டை வாங்க முடியாதா, என்ன ஆகும்னு சொல்லிட்டு டீம் போட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம ஊரில் இப்போ கவலைகள் இருக்கு. இதுல நம்ம வந்து ஃபுட்ல நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத விஷயத்த நினைக்கிறதா இல்ல நமக்கு நல்ல லைஃப் ஸ்டைல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரியல. எந்த பொருளுமே அபரிதமா நம்ம சாப்பிட போகும்போது அபரிதமா ஆசைப்பட்டு சாப்பிட போகும்போது அது கெடுதல்ல தான் முடியுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்முடைய நம்முடைய ஆஹ், இந்த இந்த ஹைபிரிட் பொருள்களையே நம்ம இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறது காரணம். அதுவும் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கிளப் ஆயிருக்கு. டிராவலு, நம்ம லைஃப் ஸ்டைலு, ஊர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து கிளப் ஆயிருக்கு. எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம மேனேஜ் பண்றோன்றது தான் நம்முடைய திறமைகள். வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பணம் முழுவ சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்றது தெரிஞ்சுச்சு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அதை நம்ம அடையிறோமா இல்ல இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போறோன்றது தான் இப்ப ப்ராப்ளம்ஸா இருக்கு. சரி என்ன இப்படியே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ராட்ல இருக்கிறவங்க இன்க்ளூடிங் மை செல்ஸ் பார்த்தீங்கன்னா 20-25 இயர்ஸாக நம்ம இருக்கிறோம். ஏதோ ஒரு பவுண்டரி நோக்கி போயிட்டே இருக்கிறோம். நமக்கு வரும்போது நான் இது போதும்னு சொல்லி வந்தவங்க இனிமேல் நம்ம இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரியே வாழ்க்கைகள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம், லைஃப் ஸ்டைல மாற்றிக்கிட்டோம், ஏகப்பட்ட சேஞ்சஸ். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவங்களும் தன்னுடைய மாற்றிக்கிட்டாங்க. அது இது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வருவாங்களான்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. ஃபுட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க நல்ல பொருள்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க. நோய்கள்ல இருந்து நம்ம வெளில வரணும், நோய்கள்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் பணத்தை கொடுத்து பல பல வேதனைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம எப்படி வர்றது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க மனசுல நினைக்கணும். நான் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில 30 வருஷம் நான் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் இப்ப இன்னும் எனக்கு மேலும் என்ன மேலும் மேலும் நான் தயார் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்ப ஒரு ஆர்கானிக் ஃபுட்ஸா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணலாம் ஒரு பேஷனேட்டா பண்றேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். இது போல ஒவ்வொருவரும் நம்ம நினைக்க போகும்போது நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டு அதுக்கு மேல நம்முடைய சந்தோஷங்களை பல வகையில நம்ம பெற முடியும். பணம் மட்டுமே கொடுக்காதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் மூலியம் சந்தோஷம், தன்னுடைய மனைவி மூலியம் சந்தோஷம், தன்னுடைய உறவினர்கள் மூலியம் சந்தோஷம், தன்னுடைய நண்பர்கள் வட்டத்து மூலியம் சந்தோஷம், தன்னுடைய பிசினஸ் மூலியமா சந்தோஷம், தானே சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறது. இவ்வளவு விஷயங்களும் அடங்கியதான் வாழ்க்கையா இருக்கு. அதுல பணத்தோட ரோல், எஸ். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, மரியாதை இல்லை, எதுவுமே இல்லை. பணத்தினால சில சமயத்துல ப்ராப்ளம்ஸும் கிரியேட் ஆகும். நிறைய நண்பர்களோ சகோதரர்களோ உறவினர்களோ எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை போகும்போது வச்சுக்கிட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த அந்த பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தாண்டி வரணும். ஸோ சந்தோஷத்தை தேடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்குவோம். ஸோ நான் என்ன எனக்கு இன்ஷால்லா நான் சொல்றது, நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஹெல்த்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கு, நம்முடைய பிசினஸ்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இது இருந்தா போதும். கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையில நம்ம 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 ஸ்மூத்தா லைஃப் ரன் பண்ணுவோன்றது என்னுடைய நம்பிக்கை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நல்லா முழுசும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா என்னுடைய கருத்துக்கள நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு காரணம், பொதுவாவே நமக்கு நெறைய விஷயங்கள் பேசுனா மட்டும் தான் அந்த அறிவு தேடல கொண்டு போ முடியும். இப்ப நம்ம நெறைய பேசணும் அப்படின்னு எண்ணம் எனக்கு இருக்கு. உங்க கூட பழகணும்னு எண்ணம் இருக்கு. இதுபோல நல்ல ஒரு வீடியோக்கள நீங்க தொடர்ந்து பாருங்க. ரீல்ஸ் மாரி நம்ம மாறி மாறி போ முடியாது. நிதானமா கேளுங்க. கண்டிப்பா இதுல ஒரு இன்புட் இருக்கு. உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும். தேங்க் யூ.